சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் போடுங்க. அவங்க மேலே கேட்குது. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் வந்து சார். ஹலோ ஜலி டாக்கிஸ் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோனா, இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய கலவரமே போயிட்டுருக்குல. டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கலவரமே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கரூரில் நடந்த சம்பவத்தை வச்சு தான் இந்த பிரச்சனையே போயிட்டுருக்கு. அப்படி என்ன கரூரில் நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் கரூரில் நடந்த உண்மை சம்பவம் என்ன, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆதாரத்தோட பார்க்க போகிறோம். ஆதாரம் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்க போது. இதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபன்னாக கொண்டு வரேன். ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபன்னாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை. பட் முழுக்க இந்த விஷயத்தில், அதாவது டிவிக்கு என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நான் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். என்ன கேட்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாமல் இருக்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொண்டு வர்றாயா? மோந்து பார்த்தா தரடா காசு கேப்ப. கரூர்ல ஃபர்ஸ்ட் எடுத்துன டிவிக்கே கேட்ட இடத்த கொடுக்கலன்னு ஒரு பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாம 10,000 பேர் தான் அங்க கூட போறாங்க, அதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 இடத்த சூஸ் பண்ணிருக்காங்க டிவிக்கு. ஆனா அந்த 2 இடத்துல கொடுக்காம டிஎம்கே என்ன செஞ்சிருக்குன்னா, அவங்களா ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு மாதிரி சிக்கன் நெக்குன்னு சொல்லுவாங்களே, அதாவது நீளமா இருக்குது வர சைடு எங்குமே வே இல்லை. அது மட்டும் இல்லாம டிவிக்கு கேட்ட இடம் என்னன்னா அந்த ரவுண்டானோ, அது மட்டும் இல்லாம மார்க்கெட் சைடு. ஸோ இந்த 2 சைடுமே கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி தெரியுது. பட் ரியாலிட்டியில கரூர்ல இருக்கிற மக்களுக்கு மட்டும் தான் தெரியும் எந்த இடம் இருக்குன்னு. முதல் தவறு, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், மாவட்டத்தினுடைய ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்யல. பட் கரூர்ல இருக்கிற மக்களே டிவிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன் கேட்ட இடத்த கொடுக்கல, இங்க மாற்று வழியே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இங்க மாற்று வழி இல்ல, அதனால என்ன அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். என்ன காரணம்னா, இங்க கூட்ட நெரிசல்ல தான் நிறைய பேர் இறந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், அங்க 10,000 பேர் கூட்டம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 27,000க்கு மேல கூடியிருக்காங்க. ஸோ அது ஒரு காரணமா இருந்தாலும் அங்க விஜய் மேல செருப்பு தூக்கிலாம் வீசியிருக்காங்க. ஸோ ஒரு டிவிக்கு ரசிகராக இருந்து இல்லைனா விஜய் ரசிகராக இருக்கிறவங்க அந்த கூட்டத்துக்கு வந்து விஜயை பார்க்குறவங்க யாராவது செருப்பு தூக்கி வீசுவாங்களா? ஸோ இது திட்டமிட்ட சதி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. நம்ம ஒரு 4-5 குரூப் உள்ள வந்தாங்க. வந்தோடனே வந்து எல்லாம் டோட்டலா தலைகீழ மாறிடுச்சுங்க சார். கடைசியில பார்த்தா 15,000 கொடுத்து பரதாம நீங்களே கொளுத்தி விட்டுறீங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் பதவி ஒரே அடியா போயிடியா. திட்டமிட்டு அவங்க வந்து ரவுடி பசங்களை உள்ள விட்டுட்டாங்க. உள்ள விட்டுட்டு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. மயக்கம் வரதுக்கு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. ஒரு 10 நாள் நீ எங்கேயாவது தலைமறை வார. எதுக்குண்ணா? ஒருவேளை நீ கொளுத்துனதை யாராவது பார்த்துருந்தா? யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைண்ணா. ஸோ அதனால தான் அவங்களுக்குள்ளே சண்டை வந்திருக்கு. ஸோ அதனால இந்த கூட்ட நெரிசல் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கூட்டத்தை நடுவில் பிரிச்சுக்கிட்டு 2-3 ஆம்புலன்ஸ் வருது. அதுல டிவிகேவோட கொடியையும் கட்டிட்டு வராங்க. அதை விஜய் சாரே சொல்றாரு, ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் நிக்காம போயிட்டே இருக்காரு. வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும், அந்த வழி விட்டுருங்க அப்படியே. சோ மாற்று வழி இல்லாத இடத்துல எதுக்கு இங்க ஆம்புலன்ஸ் வந்துச்சு? அப்போ அந்த டைம்ல கலரமே நடக்கல. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னா இது திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்றாங்க. நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியும். என்னதான் என்ன சார், நாம எந்த நடவடிக்கை எடுக்காம இருந்தோம்னா தமிழ்நாடே சுடுகாடாயிரு சார். அட்லீஸ்ட் டியர் கேஸ் போட்டு கூட்டத்தை கலக்கி சொல்லுங்க சார். நீ சொல்ற மாதிரி டியர் கேஸ் போட்டா கலையிறது கூட்டமா இருக்காது, என்னோட ஆட்சியா தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம கத்தியை வச்சு நிறைய பேர்த்த வெட்டியிருக்காங்க. ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இறங்கியிருக்காங்க. இறங்கி அங்க திட்டுமுட்டல் பண்ணியிருக்காங்க, அதாவது கூட்ட நெரிசல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வேற வழி இல்லாம அந்த டிச்சில எல்லாம் விழுந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜென்ரேட்டர் ரூம்க்குலாம் போயிருக்காங்க. ஸோ அப்போ தான் கரண்ட்லாம் கட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கரண்டை வேணுக்குனே கட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. மரத்தை உடைச்சு கீழே போட்டாங்க. இது என்னமோ வேற மாதிரி திட்டமிட்ட சரி மாதிரி எனக்கு தெரியுது. கட்டையால கிழிச்சதெல்லாம் யாரு? அதுதான் தெரியல. சட்டையால கிழிச்சது, செருப்புத்திக்கு அடிச்சிருக்காங்க. என் கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கத்திய வச்சு கிழிச்சிருக்காங்க. கத்திய வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு? விழுதுன்னா அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் தள்ளுறாங்க. அந்த குழிகளை தள்ளிட்டாங்க. எங்களெல்லாம் அப்படியே சாயறாங்க. கழுத்துல வச்சு கால் வச்சு மிதிக்கிறாங்க. கோலா பண்ற அளவுக்கு இவங்களுக்கு எங்க இருந்து சார் தைரியம் வந்தது? நம்மள மனுஷனா பார்க்கல,
அவன் காசு கொடுத்து வாங்கின ஓட்டா பாக்குறான். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இதனால கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துட்டாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்கன்னா 5 பேர் 6 பேர் 20 பேர் 30 பேர் சொன்னாங்க. கடைசியில 39 பேர்ல நின்னாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா கிடைச்ச சோர்சஸ் படி 41 பேர் இறந்திருக்காங்க. ஆனா அதுல ஒரு ஃபேக் நியூஸஸ் தான் பரவிச்சு. நான் அதை பத்தி சொல்ல வரல, ஏன்னா இப்போதைக்கு எனக்கு டீடைல்ஸ் கிடைச்சதை மட்டும் வச்சு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல என்ன பிரச்சனைனா, இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் விஜய் வந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நேரா சென்னைக்கு போயிட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற திமுக இருக்கிற செந்தில் பாலாஜி, அது மட்டும் இல்லாம மகேஷ், இவங்க 2 பேரும் எப்படி ஸ்பாட்டுக்கு உடனே வந்தாங்க? இதுதான் எல்லாத்தோட கேள்வி. முடிக்கிற 10 நிமிஷத்துல 400 கிலோமீட்டர் எப்படி தாண்டி வந்து முடிக்கிறியா? மதுரை ஏர்போர்ட்ல இருந்து திண்டுக்கல் வழியா சொக்கம்பட்டிக்கு 2 நிமிஷம். ஆக மொத்தம் 10 நிமிஷத்துல இங்க நிக்கிற பாத்தியா? இவ்வளவு வேகமா வந்தீங்கன்னா இதே மாதிரி நாட்டுக்கு உதவுறதையும் வந்திருக்கணும். பட் அதுலலாம் வராம இறந்த உடனே எப்படி வந்தீங்க? அது மட்டும் இல்லாம சிஎம் சென்னையில இருந்து கரூருக்கு வந்திருக்காரு. அது எப்படி? அது உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல, மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். மக்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, சொல்லுங்க. படிச்சு சொன்னாங்க கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. காம்படிஷன் நம்மளை அடிச்சுக்க ஆள் நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலதே அப்படின்னு தான் எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. ஏன் இதுக்கு முக்கியமான காரணம்னா, கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட கள்ளசாராயம் குடிச்சு 60 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. ஆனா அந்த 60 பேர்த்த போய் பாக்குறதுக்கு இன்னும் வரைக்குமே நம்ம சிஎம் ஸ்டாலின் போகவே இல்லை. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு கண்காட்சி நடத்தினாங்க. அந்த ஏர்ஃபோர்ஸ் நடத்துற அந்த கண்காட்சியில கிட்டத்தட்ட 5 பேர் செத்துருக்காங்க. அங்கேயும் போய் சிஎம் ஸ்டாலின் போய் எங்கேயுமே விசாரிக்கல. ஸோ இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு மட்டும் எப்படி ஸ்பீடா வந்தீங்க? அவ்வளோ உங்களுக்கு வருத்தமா இருந்தா இங்கேயும் வந்து நின்றுக்கும்ல. விஜய் வந்தனால நடந்துச்சுங்கிறீங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏரோ ஷோ விஜய் எங்க வந்தாரா? ஏன் 5 பேர் இறந்தாங்க? உங்களுக்கு கிரௌட கண்ட்ரோல் பண்ண தெரியல. இது மேல கைய வச்சு அவங்க தப்பிச்சதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. என்ன சொல்ற நீ? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50ஐ தொட்டிருக்கிறது. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கல. நள்ளிரவில் தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். அப்போது போலீசாருடன் அவர்கள் வாக்குவாதம் செய்து தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அடிபட்ட போலீஸ்காரங்களுக்கு கை போச்சா கால் போச்சா உசுறு போச்சான்னு கவலைப்படாம போச்சு நைட் பூரா பார்க் பண்ணிட்டு இருக்க மனுஷனா நீ? துரசிங்கம் தர்வக்குள்ள ஏரியால வண்டி நிக்கிறதுக்கு முன்னால மூச்சு முட்டிக்கிட்டு என்ன வேலை செய்ய விடாம நீ குறுக்க வந்து விழுகிற? என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? இந்த இடம் மட்டும் தான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏர்ஃபோர்ஸ் நடந்த அந்த கூட்ட நெரிசல் மூலியமா 5 பேர் இறந்தாங்கன்னு சொன்னால அதுக்கு ஏன் கமிஷன் வைக்கல? அப்படி கமிஷன் வச்சிருந்தா அங்க என்ன ப்ராப்ளம் நடந்துச்சோ சோ அதுக்கு முன்னாடி பிரிகாஷன் எடுத்திருப்பாங்க. இந்த 39 பேர் அதாவது 41 பேர் இறந்திருக்க மாட்டாங்க கரூர் சம்பவத்துல அப்படின்னு சொல்றாங்க. என்ன தப்பு கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்க? ப்ராபபிலி அப்ப ஒரு விசாரணை ஆணையம் அமைத்திருந்தீர்கள் என்றால் கிரவுட் மேனேஜ்மென்ட்க்கு அந்த ஆணையம் சில பரிந்துரைகளை கூட அளித்திருக்கும். இதுதான் அரசியல். அடுத்து நாம என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சோ இங்க மட்டும் ஏன் கமிஷன் வைக்கீங்க? இதுக்கு ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. என்னடா எல்லாமே கூட்டம் சொல்லுது, நீ எதுவுமே சொல்லலையாண்டா? நான் இப்ப காட்டினதுலேயே நிறைய ப்ரூஃபோடு இருந்திருக்கும். பட் இந்த ப்ரூஃப் வச்சு மட்டும் தான் நான் பேசுறேனே தவிர நானா எதுவுமே பேசல. எனக்கு இதுல என்ன ஒரு டவுட்னா, இந்த விஷயம் எல்லாமே நடந்தது எல்லாமே ஓகே தான். ஆனா எனக்கு இதுல ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. இது கூட்ட நெரிசல்ல இறந்ததுல டிஎம்கே ஆளை வச்சு இறந்தாலுமே இதுல முக்கியமான காரணமும் அந்த அணில்கள் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டிவிகே தொண்டர்கள் நிறைய பேர் தற்கொலையா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து குழந்தைகளை கூட்டு வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்களை கூட்டு வரக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களை கூட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு டிவிகே தலைவரான விஜய். ஆனாலும் நான் விஜயை பார்க்க போறேன், நான் என் தலைவனை பார்க்க போறேன் இப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்க குழந்தைகள், வயசானவங்க, பெரியவங்க, பொம்பளையாட்கள்லாம் கூட்டு வராங்க. இதெல்லாம் என்ன சொல்லி திருத்த முடியுமா? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. அது மட்டும் இல்லாம அவங்க பஸ் போயிட்டு இருக்கும் போதே உள்ள வந்து விழுறது, இப்படிலாம் பண்ணும்போது கண்டிப்பா மரணம் நடக்கும். இந்த நாயை செத்தா கூட திருந்த மாட்டானு. யோ எவங்க திருந்துவான்? நாம என்னைக்கு அவன் திருந்த நினைக்கிறதுக்கு மதிப்பு கொடுத்திருக்கோம், நேரம் கொடுத்திருக்கோம், இடம் கொடுத்திருக்கோம், வாய்ப்பு கொடுத்திருக்கோம். இது முழுக்க டிவிக்கு மேலேயோ டிஎம்கே மேலேயோ நம்ம வந்து சொல்ல முடியாது. இது டைரக்டா சொல்ல போனா கிட்டத்தட்ட 90 to 95% மக்களை தான் சொல்லணும். மக்கள் இந்த இடத்துல கூடணும், ஒரு பிரச்சனை வருதுன்னா பேக்கப் ஆக போகவே மாட்டுக்காங்க. எல்லாரும் விஜயை நோக்கி மட்டும் போனீங்கன்னா கூட்ட நெரிசல் ஆக தான் செய்யும். ஸோ இது மக்கள் தான் திருத்தணும். ஸோ நம்ம இன்னும் மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நேரா தலைவர்கள்ட்ட மட்டும், அதாவது டிவிகே தலைவரோ இல்லைன்னா டிஎம்கே தலைவர்கிட்ட
மக்கள்கிட்டயோ நீங்க தான் பண்ண தப்புனா நீங்க என்ன பண்ணீங்க? அதாவது மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன், நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அதை ரியலைஸ் பண்ணுங்க. இப்படி கூட்டு வரக்கூடாது, கூட்டு நெரிசல் ஆகுதுன்னா பேக்கப்ல வாங்க. எல்லாரும் முன்னாடி போயிட்டு தள்ளுறது இந்த மாதிரி விஷயம் பண்ணாலே கண்டிப்பா நடக்கும். இது என்னோட கருத்து மட்டும் கிடையாது, இதுதான் மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. இதை மாத்தினீங்கன்னா நம்ம நாடு முன்னேறும். நம்ம தலைவர்களை மட்டும் மாத்தணும்னு நினைக்க கூடாது, நம்மளும் மாறணும். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா? சோ தொண்டர்களோ இல்லனா நார்மலான பீப்புள்ஸோ ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம கூட்டமா போறோம்னா அங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா நீங்க இருங்க. நம்மளுக்கு நடந்தா மட்டும் தான் வலிக்கும் கிடையாது, அடுத்தவங்களுக்கு நம்ம நடத்தினாலும் அவங்களுக்கும் வலிக்கும். சோ ரெஸ்பான்சிபிலிட்டியா ஒரு கூட்டம் கூடுறீங்கன்னா போகாம இருக்கிறது பெட்டர். அதாவது போகலனாலும் கொஞ்சம் தூரமா நின்று பார்க்கறது பெட்டர். முன்னாடி தான் போய் விஜயை பார்க்கணும் கிடையாது, ஏன்னா டிவிலையோ இல்லைன்னா நம்ம வீடியோ எடுத்து கூட பார்த்துக்கலாம். ஸோ நீங்க முன்னாடி போக கூட்டம் நெரிசல் ஆக தான் செய்யும். அது மட்டும் இல்லாம டிவிக்கு தலைவர் விஜயே சொல்லியிருக்காரு, நீங்க ஏன் பொண்ணுங்களை கூட்டு வரீங்க, சின்ன குழந்தைங்களை கூட்டு வரீங்கன்னு தான் கேள்வி. அது மட்டும் இல்லாம டிவிக்கு விஜய் மேலேயே எனக்கு ஒரு சின்ன குறைகள் இருக்கு. அவங்க நின்று பதில் சொல்லியிருக்கலாம் சார், அதை கூட விடலைனாலும் இப்போமாவது ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு ப்ரெஸ் பீப்புள்ஸை, அதாவது நியூஸ் சேனலை கூப்பிட்டு இவர் மீட்டிங் மாதிரி நடத்தியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே நடத்தாமல் வெறும் ஒரு வீடியோ மட்டும் விட்டுருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். ஸோ அந்த வீடியோவில் கிட்டத்தட்ட மிரட்டல் மாதிரி விட்டுருக்காரு. ஒரு சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தெரிஞ்சு தவிர அது ப்ராப்பராக ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன் அப்படின்லாம் தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்க. அதுக்கு பதிலடியாக சிஎம் ஸ்டாலினும் கொடுத்துருக்காரு, அது வேற விஷயம். அதற்கான டீடைல்ஸ் டாக்குமெண்டோட நாளைக்கு காலையில் 9 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். பட் எனக்கு அது தப்பா தெரியுது. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கலாம். பட் அது இன்னும் ஒரு ப்ரிப்பேர் ஆகலையான்னு என்ன தெரியல. அரசியலுக்கு புதுசுனால சொல்லவும் முடியல. பட் அவர் மாறணும். அது மட்டும் இல்லாம மக்கள் மாறணும். வெறும் தலைவர்களை மட்டும் சொல்லாம மக்களும் மாறுங்க. என்னப்பா கருத்தூசி போடுறேன்? என்னோட கருத்து. இந்த வீடியோ என்னெல்லாம் கருத்து சொல்லியிருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டா இருந்தாலும் பரவாயில்ல, அதை கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. நான் அடுத்த என்ன வீடியோட வர போறேன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ தான் சந்திக்க போறோம். பிக் பாஸ் ரிவ்யூ கண்டிப்பா சொல்றேன், 5ஆம் தேதி 6 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க பிக் பாஸை. ஸோ பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போட ட்ரை பண்றேன். நம்ம அடுத்த பிக் பாஸ்ல சந்திப்போம். அது வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி. பாய்.